அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பகுதி இலக்கியத்திற்கு வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா 4வது தலைப்பாக 8 தொகை 10 பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். அடுத்த வீடியோ பதிவில் 10 பாட்டு நூல்கள் என்னென்ன, அதை இயற்றியவர் யார் என்னங்கிறத பார்த்துடலாம். 8 தொகை நூல்கள் ஓர் அறிமுகம். சங்க இலக்கியம் என்றால் என்ன? சங்க இலக்கியம் என்பது சங்க காலத்தில் எழுந்த நூல்கள் பெயர்தான் சங்க இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. சங்க இலக்கிய நூல்கள் எவை? 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க இலக்கிய நூல்களாகும். சங்க இலக்கிய நூல்களை எவ்வாறு அழைப்பர்? 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு தான் சங்க இலக்கிய நூல்களை அழைப்பர். 14 மேற்கணக்கு நூல்களில் இலக்கணம் கூறும் நூல் எது? அதாவது 14 மேற்கணக்கு நூல்கள் இதெல்லாம் அப்படின்னு இலக்கணம் கூறும் நூல் 12 பாட்டியலாகும். 8 தொகை நூல்கள் யாவை? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இந்த 8 நூல்களும் 8 தொகை நூல்கள் என அழைக்கப்படுகின்றன. 10 பாட்டு நூல்கள் என்னென்ன? அந்த 10 நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகளாம், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, இந்த நூல்கள் பார்த்திங்கன்னா 10 பாட்டு நூல்கள் என அழைக்கப்படுகின்றன. எண் பெருந்தொகை என அழைக்கப்படும் நூல்கள் எந்த நூல்? 8 தொகை நூல்கள் தான் எண் பெருந்தொகை என அழைக்கப்படுகிறது. 8 தொகை நூல்கள் மொத்தம் எத்தனை உள்ளனன்னு பார்த்தீங்கன்னா 8 நூல்கள். அந்த 8 தொகை நூல்கள் என்னென்னங்கிறத பார்த்தோம். 8 தொகையில் அகம் பற்றிய நூல்கள் எத்தனை? இப்போ இந்த 8 நூல்களில் 5 நூல்கள் பார்த்திங்கன்னா அகத்திணையை பற்றி பேசுகிறது. எது? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இது அகம் பற்றி பேசும் நூல்களாகும். 8 தொகையை புறம் பற்றிய நூல்கள் எது? 8 தொகையில் புறம் பற்றும் பேசும் நூல்கள் பார்த்திங்கன்னா பதிற்றுப்பத்து, புறநானூறு, இந்த 2 நூல்களும் புறம் பற்றி பேசுகிறது. 8 தொகையில் அகமும் புறமும் கலந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூல் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பரிபாடல் ஆகும். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விகள் தான். 8 தொகையில் அகமும் புறமும் கலந்து வரும் நூல் எது? பரிபாடல். 8 தொகையில் 400 என்னும் எண்ணிக்கையில் குறிக்கப்படும் நூல்கள் மொத்தம் எத்தனை? 4 நூல்கள் பார்த்தீங்கன்னா 400 என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. நற்றிணை 400, அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை 400 என 400 எனும் எண்ணிக்கையில் 4 நூல்கள் குறிக்கப்படுகின்றது. 8 தொகையில் எண்ணிக்கையால் பெயர் பெறாத நூல்கள் எது? கலித்தொகையும் பரிபாடலும் எண்ணிக்கையால் பெயர் பெறாத நூல்களாகும். கலிப்பா வகையான நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. பரிபாட்டு வகையாலான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் தான் பரிபாட்டு வகையாலான நூலாகும். மற்ற 6 நூல்களும் எந்த பாவால் ஆனது? இப்போ கலித்தொகை பார்த்தீங்கன்னா கலிப்பாவால் ஆனது. பரிபாடல் பார்த்தீங்கன்னா பரிபாட்டு வகையால் ஆனது. மற்ற அந்த 6 நூல்களும் ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. முதலும் முடிவும் கிடைக்காமல் இருக்கும் 8 தொகை நூல்கள் 2. எது? பதிற்றுப்பத்து, பரிபாடல். இதில் முதலும் முடிவும் கிடைக்கவில்லை. 8 தொகை நூல்களுள் காலத்தால் முந்திய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஆகும். 8 தொகை நூல்களுள் காலத்தால் பிந்திய நூல் பரிபாடல் மற்றும் கலித்தொகை ஆகும். 8 தொகை நூல்களுள் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் எந்த நூல்னு பாருங்க, குறுந்தொகையாகும். நல் என்ற அடைமொழி கொண்ட நூல் நற்றிணை. நல்ல என்ற அடைமொழி கொண்ட நூல் குறுந்தொகை. ஒத்த என்ற அடைமொழி கொண்ட நூல் பதிற்றுப்பத்து. ஓங்கு என்ற அடைமொழி கொண்ட நூல் பரிபாடல். கற்றறிந்தார் ஏத்தும் களி, அதாவது என்ற அடைமொழி கொண்ட நூல் கலித்தொகை. 8 தொகை நூல்களுள் தனித்தனி பாடல்களாக பாடப்பட்டு தொகுக்கப்பட்ட தனிநிலை செய்யுட்களான நூல்கள் யாவை? நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, பரிபாடல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி பாடல்களால் பாடப்பட்டு தொகுக்கப்பட்ட 4 நூல்களாகும். 8 தொகை நூல்களுள் சொல்லாலும் பொருளாலும் தொடர்ந்து பாடப்பட்ட தொடர்நிலை செய்யுட்களான நூல்கள் எவை? ஐங்குறுநூறு, கலித்தொகை, இந்த 2 நூல்கள் தான்
சொல்லாலும் பொருளாலும் தொடர்ந்து பாடப்பட்ட தொடர்நிலை செய்யுட்களான நூல்களாகும். இது புக்கில் வந்து புறநானூறு ரிலேட்டடாக எங்கெங்கே கவர் ஆகியிருக்குங்கிறத பார்த்துடலாம். 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் பருவம் 1 புலி தங்கிய குகை. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் என்ற வரியை இயற்றியவர் யாருன்னு பாருங்க, காவற்பெண்டு. சிற்றில் என்பதன் பொருள் என்ன? சிறு வீடு. கல் அலை என்பதன் பொருள் கற்குகை. யாண்டு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா எங்கே. சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யாருன்னு பாருங்க, காவற்பெண்டு. காவற்பெண்டு பாடிய ஒரே பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அவங்க புறநானூற்றில் ஒரே ஒரு பாடலை பாடியுள்ளார் காவற்பெண்டு. பண்டைய கால தமிழர்களின் வாழ்க்கை முறை, வீரம், நாகரிகம், பண்பாடு பற்றி கூறும் நூல் எது? புறநானூறு. இது அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்வியாக இருக்கு. அடுத்தது 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து புறநானூற்று கவிதை. புறநானூறு எந்த வகை நூல்? புறநானூறுங்கிறது ஒரு 8 தொகை நூல். பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்தியை கூறும் நூல் புறநானூறு ஆகும். உணவு தந்தவர் உயிரை தந்தவர் என்ற செய்தி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. குளம் தொட்டு கோடுபதித்து என்ற வரி இடம்பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலமாகும். சில புறநானூற்று வரிகள்: உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்பது நாளி உடுப்பவை 2, யாதும் ஊரே யாவரும் கேளீர், சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே. இதெல்லாம் சில முக்கியமான புறநானூற்று வரிகளாகும். அடுத்தது புறநானூறு 11ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 3ல் புறநானூறு கவிதையே இருக்கும். முனிதல் என்பதன் பொருள் வெறுத்தல். துஞ்சல் என்பதன் பொருள் சோம்பல். புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் யார்? பேராசிரியர் ஜார்ஜ் எல்கார்ட் மற்றும் ஜியு போப். இவங்க புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்களாவார்கள். புறநானூற்றை முதலில் புதுப்பித்து அச்சில் வெளியிட்டவர் ஓவேசா. அவர் புதுப்பித்த ஆண்டு 1894ஆம் ஆண்டாகும். சங்க காலத்தில் வாழ்ந்த அரசர்களுள் மக்களின் சமூக வாழ்க்கையை கூறும் நூல் எந்த நூல்? அரசர்களையும் மக்களோட சமூக வாழ்க்கையை கூறும் நூல் புறநானூறு ஆகும். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் என்ற வரியை பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி ஆவார். கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி எழுதிய பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன. புறநானூறுல பரிபாடலில் வந்து இடம்பெற்றுள்ளன. இதுல புறநானூறு வராது. சில புறநானூற்று வரிகள்: அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர், துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி, புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர், அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென. இந்த வரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான புறநானூற்று வரிகள். அடுத்தது புறநானூறு பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் புறநானூறு கவிதையே இருக்குது. வாழ்வின் அணியாக விளங்குவது எதுன்னு பாருங்க, கல்வி. பாடான் திணை என்றால் என்ன? ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணையாகும். பரிசில் துறை என்றால் என்ன? பரிசு வேண்டி வாயிலில் நிற்பதுதான் பரிசில் துறையாகும். வாயிலோயே என்பதன் பொருள் வாயில் காப்போனே. வள்ளியோர் என்பதன் பொருள் வள்ளல்கள். வயங்குமொழி என்பதன் பொருள் விளங்கும் சொற்கள். வித்தி என்பதன் பொருள் விதைத்து. உள்ளியது என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா நினைத்து. உரன் என்பதன் பொருள் வலிமை. வருந்தலை என்பதன் பொருள் வெறுமையான இடம். காவினம் என்பதன் பொருள் கட்டிக்கொள்ளுதல். கலன் என்பதன் பொருள் யாழ். கலப்பை என்பதன் பொருள் கருவிகளை வைக்கும் பை. மழு என்பதன் பொருள் கோடரி. இலக்கண குறிப்பு: வயங்குமொழினா வினைத்தொகையை சாரும். அடையா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அறிவும் புகழும் எண்ணும்மை. சிரா அர் அப்படிங்கிறது இசை நிறை அளபடையை குறிக்கும். ஔவையாருக்கு யார் பரிசில் தராமல் காலம் தாழ்த்தினார்? அதியமான், நெடுமானஞ்சி,
புறநானூறு எந்த நூல்களில் ஒன்று? 8 தொகை நூல்களில் ஒன்று. புறநானூறுவின் வேறு பெயர்கள் புறம், புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. தமிழரின் வீரம், நாகரிகம், பண்பாடு பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. அதியமானிடம் நட்பு பாராட்டியவர் ஔவையார். ஔவையார் பாடிய பாடல்கள் எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளன? அகநானூறுல 4, குறுந்தொகையில் 15, நற்றிணையில் 7, புறநானூற்றில் 33 என 59 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. புறநானூறு இது 12ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம். புறநானூறு கவிதை. சிறந்த அரசன் யார்? மக்களின் மனத்தை அறிந்து ஆட்சி செய்பவன். அரசனை நல்வழிப்படுத்த யார் உதவினர்? புலவர்கள் உதவினர். செவி அறிவுறு துறை என்றால் என்ன? அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு கேட்க அவனை அறிவுறுத்துதலுக்கு பெயர்தான் செவி அறிவுறு துறை என்பதாகும். சொல்லும் பொருளும். காய் நெல் அப்படின்னா விளைந்த நெல். மாங்கிறது நில அளவை குறிக்கும். 1 ஏக்கரில் 3இல் 1 பங்கை குறிக்கும். செரு என்பது வயல். தமித்து என்பது தனித்து. புக்கு என்பதன் பொருள் புகுந்து. யாத்து என்பதன் பொருள் சேர்த்து. நந்தும் என்பதன் பொருள் தலைக்கும். பரிவு என்பதன் பொருள் அன்பு. பிண்டம் என்பதன் பொருள் வரி. நச்சின் என்பதன் பொருள் விரும்பினால். தப என்பதன் பொருள் கெட என்பதாகும். இலக்கண குறிப்பு. காய் நெல் அப்படின்னா இது 3 காலத்துக்கும் வர்றதுனால வினைத்தொகை. புக்க இது ஆ கொண்டு முடிகிறது, அதனால பெயரச்சம். அரியா அப்படிங்கிறது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சமாகும். புறநானூறுவின் மற்ற பெயர்கள் புறம், புறப்பாட்டு. புறநானூற்றை அச்சில் பதிப்பித்தவர் ஊவேசா. பதிப்பித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1894ஆம் ஆண்டு. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் ஆவார். புறநானூறுவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். அவர் எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்னு பார்த்தீங்கன்னா 1999ஆம் ஆண்டு. காய் நெல் அறுத்து கவளம் குளினே மானிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் என்ற புறநானூற்று வரியை பாடியவர் பிசிராந்தையார் ஆவார். பிசிர் என்பது எந்த நாட்டின் ஊர்? பிசிர் என்பது பாண்டிய நாட்டின் ஊராகும். பிசிராந்தியார் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிவுடை நம்பியாவார். பிசிராந்தியார் மன்னனுக்கு சொல்லக்கூடிய சான்றோர் ஆவார். பிசிராந்தையார் மன்னனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய சான்றோராக விளங்கினார். புறநானூறு 6ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம். நாடாகு ஒன்றே காடாகு ஒன்றே என்ற வரியை கூறியவர் யாருன்னு பாருங்க, ஔவையார். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற வரியை கூறியவரும் பார்த்தீங்கன்னா ஔவையார். அவள் என்பதன் பொருள் பள்ளம், மிசை என்பதன் பொருள் மேடு. புறநானூறுவை எவ்வாறு பிரிக்கலாம்? புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 என பிரிக்கலாம். புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. ஔவையார் யாருடைய நண்பர்னு பார்த்தீங்கன்னா அதியமானின் நண்பராவார். சங்கப்பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடிய பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்லர், வேறு வேறு. இந்த 2 ஔவையார்களும் வேறு வேறு காலத்தை சார்ந்தவர்கள். புறநானூறு 7ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே என்ற பாடலை யார் எழுதினார்னு பார்த்தீங்கன்னா மூசிகீரனார். மூசி என்னும் ஊர் எங்கு அமைந்துள்ளது? தென்பாண்டி நாட்டில் அமைந்துள்ளது மூசி. கீரன் என்பது என்ன? கீரன் என்பது ஒரு குடிப்பெயரை குறிக்கும். சேரமான் பெருஞ்சரல் இரும்புறையால் கவரி வீசப்பெற்ற பெருமைக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூசிகீரனார் ஆவார். மூசிகீரனார் பாடிய வேறு நூல்கள் என்னென்ன? குறுந்தொகை, அகநானூறு, நற்றிணை, இதில் எல்லாம் சில பாடல்களை பாடியுள்ளார். அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்ன? கோ, மன்னன், வேந்தன், குரிசில், இதெல்லாம் அரசனை குறிக்கும் வேறு பெயர்களாகும். புறம் என்பது எந்த 2 செயல்களை குறிக்கிறது? அறம் மற்றும் மரத்தை குறிக்கிறது. தமிழக மன்னர்களின் ஆட்சி சிறப்பு, கொடை, வீரம், மக்கள் நாகரீகம், பண்பாடு ஆகியவற்றை எந்த நூல் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு மூலம் அறிந்து கொள்ள முடியும். புறநானூறு 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து.
பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. தொடை என்ற சொல்லின் பொருள் மாலை. கண்ணகனார் யாருடைய அவைக்கள புலவராக விளங்கினார்? கோப்பெருஞ்சோழன். புறநானூற்றில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 400 பாடல்கள். துகிர் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவளம் என்பதாகும். புறநானூறு 11ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து. புறநானூறுவின் வேறு பெயர்கள் புறம், புறப்பாட்டு என அழைக்கப்படுகிறது. புறநானூறுவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 400. புறநானூற்று தொகுதியின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார். புறநானூற்று பாடல்கள் எந்த திணைகளுக்குரிய துறைப்பொருள் கொண்டு அமைந்தவை? அவை புறத்திணைகளுக்குரிய திணைகளை கொண்டு அமைந்தது புறநானூற்று பாடல்கள். புறநானூறு நூலின் சில பாடல்களை அறிஞர் ஜியு போப் எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளார்? ஆங்கிலத்தில். அருகுலத்து குத்து மகள்வயர் பொழிந்தும் என்ற பாடலரை பாடியவர் யார்? பரணர். அருகுலத்து குத்து மகள்வயர் பொழிந்தும் என்ற பாடலை பாடியவர் பரணர். உருமிடத் துதபா உவர்நிலம் மூட்டியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. வரலாற்று குறிப்புகளை பாடல்களுள் பொதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணர் ஆவார். யார் போல மிக்க புகழுடன் வாழ்ந்தவர்? பரணர். கபிலர் போல தான் பரணரும் மிக்க புகழுடன் வாழ்ந்தவர் ஆவார். பதிற்றுப்பத்தில் 5ஆம் பத்தை பாடியவர் யாருன்னு பாருங்க, பரணர் தான். பதிற்றுப்பத்தில் 5ஆம் பத்தை பாடியவர் ஆவார். பதிற்றுப்பத்தில் 5ஆம் பத்தை பாடி கடல் பிறகூட்டிய செங்குட்டுவனிடம் எதை பெற்றார்? உம்பர்காட்டு வாரி அவன் மகன் குட்டுவன் சேரலையும் பரிசாக பெற்றார் பரணர். பேகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளல்களுள் ஒருவன். காணம் அன்னைக்கு கலிங்கம் நல்கிய புகழுக்குரியவன் பேகன் ஆவார். பேகனின் ஊர் எது? அவனுடைய ஊர் நல்லூர். ஆவியர் குடிப்பிறப்பை சார்ந்தவர். ஒரு மன்னரது புகழ், வலிமை, வல்லன்மை, அருள் முதலியவற்றை ஆராய்ந்து கூறுவது என்ன திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடான் திணையாகும். ஒரு வேந்தனதிர் சென்று அவன் தன்மையை கூறி புகழ்வது என்ன துறை? அதாவது அந்த துறை பார்த்தீங்கன்னா இயன்மொழி வாழ்த்து துறையாகும். ஒரு வேந்தனெதிர் சென்று அவன் தன்மையை கூறி புகழ்வது இயல்மொழி வாழ்த்து துறையாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புறநானூறுல 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து சில கேள்விகள். புறநானூறுவை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாவர்? தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியவில்லை. புறநானூற்றில் எத்தனை புறத்திணைகளும் துறைகளும் எடுத்தாளப்பட்டுள்ளன? 11 புறத்திணை, 65 துறைகள் கொண்டது புறநானூறு. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. எத்தனை புறத்திணை எத்தனை துறைங்கிறது முக்கியமான கேள்வி. தமிழரின் உயரிய வாழ்வில் சிந்தனைகளுக்கு கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் புறநானூறு. பல்சான்றீரே பல்சான்றீரே என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தலில் ஓம்புமீன் என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு ஆகும். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் என்ற வரியை கூறியவர் நரிவெறு உத்தலையார் ஆவார். புறத்திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் அத்திணைகளுக்கு பொதுவான செய்திகளையும் கூறுவது என்ன திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திணைக்கு பெயர் பொதுவியல் திணை. இந்த பொதுவியல், பாடான் திணை இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள். எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள் மொழித்தன்றே என்ற வரி இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பாமாலையாகும். நரிவெறுத்தலையரால் பாடப்பட்டோன் யார்? நரிவெறுத்தலையாரால் பாடப்பட்டோர் சேரமான் கருவூரேறிய ஒள்வாட் கோப்பெருஞ்சேரல் எனும் புரை ஆவார். நரிவெறுத்தலையாரால் பாடப்பட்ட பாடல்கள் எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளன? குறுந்தொகை மற்றும் திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ளன. புறநானூறு 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம். சில புறநானூற்று வரிகள் என்னங்கிறத பார்த்துடலாம். 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர்க்குமே செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனின தப்புன பலவே. 9 நாளி உடுப்பவை 2 என்ற வரியை கூறியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் ஆவார். மா என்பதன் பொருள் விலங்கு. நாளி என்பதன் பெயர் பார்த்தீங்கன்னா என்னன்னு பொருள் பார்த்தீங்கன்னா அளவு பெயர். இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் நக்கீரனார் ஆவார். திருமுருகாற்றுப்படையையும் நெடுநல் வாடையையும் ஏற்றியவர் நக்கீரனார் ஆவார்.
ஒருவரின் வீரம், கொடை, கல்வி முதலிய சிறப்புகளை கூறுவது புறம் ஆகும். அடுத்த நூல் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் 2வது நூலாக அகநானூறு 11ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து. பொன்மு என்பதன் பொருள் மேகம், சமம் என்பதன் பொருள் போர். அகநானூறு எத்தனை புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு? 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் அகநானூறு. அகநானூறுவின் மற்றொரு பெயர் நெடுந்தொகை நானூறு. அகநானூறு பார்த்திங்கன்னா 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. களிற்றியாணி நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை. இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அகநானூரில் அந்த பாடல் வரிசை எண்ணிக்கையும் தான் முக்கியமாக கேட்டிருக்காங்க. இதில் இந்த பாடல் வரிசை எண்ணிக்கை 1, 3, 5, 7 கொண்டது எந்த திணை பாலை? இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த 2, 4, 6, 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? 2ன்னா குறிஞ்சி, 4 முல்லை, 6 மருதம், நெய்தல், பாலை 1ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதில் பாடல் எண்ணிக்கை எவ்வளவு? பாலையில் 200, குறிஞ்சியில் 80 பாடல்கள், முல்லையில் 40, மருதத்தில் 40, நெய்தலில் 40 பாடல்களை கொண்டுள்ளது அகநானூறு. முதற் பொருளும் உரிப்பொருளும் இது ரொம்ப முக்கியம். அதாவது இதில் முதற் பொருள் என்ன, நிலம் என்ன, பெரும்பொழுது என்ன, சிறுபொழுது என்ன? குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா நிலம் மழை, பெரும்பொழுது கூதிர் முன்பணி, சிறுபொழுது யாமம். உருப்பொருள் பார்த்தீங்கன்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். அடுத்தது முல்லைக்கு நிலம் காடு, பெரும்பொழுது கார், சிறுபொழுது மாலை. உரிப்பொருள் பார்த்தீங்கன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம்தான் நிலம். 6 பெரும்பொழுது, சிறுபொழுது வைகரை. இதுக்கு உரிப்பொருள் பார்த்தீங்கன்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தலுக்கு பார்த்தீங்கன்னா நிலம் கடல், 6 பெரும்பொழுது, ஏற்பாடுங்கிறது சிறுபொழுது, இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். பாலையில் சுரம், அதாவது மணலும் மணல் சார்ந்த இடம்னு சொல்லுவோம். இளவேனில் முதுவேனில் பெரும்பொழுது, நண்பகல் சிறுபொழுது, பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். இந்த உரிப்பொருளுக்கு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கை இடித்து ஊற வைத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணாக்குங்கிறது புணர்தல் புணர்தல் நிமித்தமும், இடித்துங்கிறது இழுத்தல் இருத்தல் நிமித்தமும், ஊற வைத்து ஊடலும் ஊடல் நிமித்தமும், இரவில் பிரிக்கவும். இதுதான் ஷார்ட்கட். உரிப்பொருளில் புண்ணாக்கை இடித்து ஊற வைத்து இரவில் பிரிக்கவும். புணர்தல் புணர்தல் நிமித்தம், இருத்தல் இருத்தல் நிமித்தம், ஊடல் ஊடல் நிமித்தம், இரவில்ங்கிறதுக்கு இரங்கல் இரங்கல் நிமித்தம். அடுத்தது பிரிக்கவும்ங்கிறதுக்கு பாலைக்கு உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். அதே மாதிரி சிறுபொழுதை பார்த்தீங்கன்னா யாருக்கு மாலை வைத்து, அதாவது யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் அப்படிங்கிறது தான் சிறுபொழுதுக்கு ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது இந்த உரிப்பொருள் சார்ந்த கேள்விகளும், தெய்வங்கள் என்ன, சிறுபொழுது என்ன, பெரும்பொழுது என்ன, அவங்க இசைக்கருவிகள் என்ன, அந்த மக்கள் ஆயரா எயிற்றியனாரா அப்படிங்கிற அந்த மக்கள் பெயர் என்னங்கிறதெல்லாம் முக்கியமான கேள்வி. இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. அகநானூறு 12ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. உப்பு விற்பவர் என்னவென்ன அழைக்கப்பட்டனர்? உமனர். பரதவர் வண்டியில் எதை ஏற்றிக்கொண்டு சென்றனர்? உப்பு. உப்புக்கு பதிலாக எதை மாற்றுவர்? நெல்லை மாற்றுவர். உப்பு விளையும் களத்திற்கு என்ன பெயர்? அலம். அகப்பாடல்கள் மட்டும் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மூவனார். பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக தொகுக்கப்பட்ட நூல் அகநானூறு. அகநானூறில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? 3 பிரிவுகள். இதுவும் பொறுத்து ரிலேட்டடாகவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. களிற்றியாணி நிறையில் 120 பாடல்கள், மணிமடை பவளம் 180, நித்திலக்கோவையில் 100 பாடல்கள். இதை நீங்கள் கமணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது களிற்றியில் 120, மணிமடை பவளத்தில் 180, நித்திலக்கோவையில் 100. கமணி அப்படிங்கிறத அந்த 3 பிரிவுக்கு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். உப்பங்கழியில் தேக்கப்படும் நீர் எது? கடல் நீர். வேட்டம் என்பதன் பொருள் மீன்பிடித்தல், செரு என்பதன் பொருள் வயல், கொள்ளை என்பதன் பொருள் விளை, என்றூல் என்பதன் பொருள் சூரியனின் வெப்பம்.
விடர் என்பதன் பொருள் மலைவெடிப்பு, கதல் என்பதன் பொருள் விரைவு, எல்வளை என்பதன் பொருள் ஒளிரும் வளையல், விழியறி என்பதன் பொருள் குரல் கேட்ட, தெளிர்ப்ப என்பதன் பொருள் ஒளிப்ப, நமளி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா நாயை குறிக்கும், வெறிய என்பதன் பொருள் அஞ்சிய, மதர்கயல் என்பதன் பொருள் அழகிய மீன், புனவன் என்பதன் பொருள் காணவன், பகடு என்பதன் பொருள் எருது, அல்லல் என்பதன் பொருள் சேரு. இலக்கண குறிப்பு பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல்னு பிரிக்கலாம். இது பண்புத்தொகை. உலாது செய்யுளிசை அளபடை, வெறிய இது சொல்லிசை அளபடையை குறிக்கும். அகநானூறு 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம், அது கவின்மிகு கப்பலிலிருந்து. உலகு கிளர்ந்தன்ன உருகில வங்கம் என்ற வரியை பாடியவர் மருதன் இளநாகனார். உரு என்பதன் பொருள் அழகு, வங்கூல் என்பதன் பொருள் காற்று, நீகான் என்பதன் பொருள் நாவாய் ஓட்டுபவன், வங்கம் என்பதன் பொருள் கப்பல், மாட ஒள்ளரி என்பதன் பொருள் கலங்கரை விளக்கம், எல் என்பதன் பொருள் பகல். மருதன் இளநாகனார் காலம் என்ன காலம்? சங்க காலத்தை சார்ந்தவர். அகநானூறின் மற்றொரு பெயர் நெடுந்தொகை. 8 தொகை நூல்களில் 8 நூல்கள், நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, புறநானூறு, அகநானூறு என 8 நூல்கள் உள்ளன. வங்கம் என்பது கப்பல், நீகான் நாபாய் ஓட்டுபவன், எள்ளுன்னா பகல், மாட ஒள்ளரி கலங்கரை விளக்கத்தை குறிக்கும். அகநானூறு 12ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து. அகநானூரை நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 என பிரிக்கலாம். அகநானூரின் அடியலை என்ன? அதாவது அடி வரையறை 13 அடி சிறுமை கொண்டது, 31 அடி பெருமை பேரெல்லை கொண்டது அகநானூறு. அகநானூறு யாரால் தொகுக்கப்பட்டது? மதுரை உப்பூரி கூடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மரால் தொகுக்கப்பட்டது அகநானூறு. அகநானூரை தொகுப்பித்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் உக்கிர பெருவெழுதி. இந்த 8 தொகை நூல்களில் தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாருங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதையும் அந்த 8 நூல்கள் இருக்கிறவங்க யாராருன்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்த நூல் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் 3ஆம் நூலாக ஐங்குறுநூறு, 11ஆம் வகுப்பு புதிய புத்தகம் ஐங்குறுநூறு. 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 என பிரிக்கலாம். ஐங்குறுநூறில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 பாடல்கள் உள்ளன. ஐங்குறுநூறின் நூல் அமைப்பு என்ன? 3 அடி சிற்றெல்லை, 6 அடி பேரெல்லை கொண்டது ஐங்குறுநூறு. அதனுடைய அடி வரையறை. ஐங்குறுநூறுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார். ஐங்குறுநூறை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிழார் ஆவார். ஐங்குறுநூறை தொகுப்பித்தவர் யானைக்கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரைந்தான் தொகுப்பித்தவர் ஆவார். இப்போ ஒவ்வொரு திணைக்கு யாரு சிறந்தவங்க? குறிஞ்சிக்கு கபிலர், முல்லைக்கு பேயனார். இதில் அந்த திணை பாடியவர்கள் ஐங்குறுநூறில் மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்மூவனார், பாலை ஓதலாந்தையார். இந்த ஐங்குறுநூறில் இந்த திணையெல்லாம் பாடியவங்க யாராருன்னு பார்த்தோம். ஐங்குறுநூறு 11ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து. ஐங்குறுநூறின் திணை அமைப்பு என்ன? மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை என வைக்கப்பட்டுள்ளது. புலனழுக்கற்ற அந்தணாளன் என புகழப்பட்டவர் கபிலர். கபிலர் இயற்றிய பாடல்கள் இடம்பெற்ற நூல்கள் என்னென்ன? குறிஞ்சிப்பாட்டு. ஐங்குறுநூற்றில் குறிஞ்சி திணை பாடல்கள் 100, பதிற்று பத்தில் 7ஆம் பத்து, கலித்தொகையில் குறிஞ்சி கலியில் உள்ள 29 பாடல்கள் கபிலரால் பாடப்பட்டதாகும். எரிமருள் வேங்கை என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பை ஒத்த வேங்கை மரம் என்பதாகும். வதுபை என்பதன் பொருள் திருமணம். நுந்தை என்பதன் பொருள் நும் தந்தை என்பதன் மருவு மொழிதான் நுந்தை என்பதாகும். ஐங்குறுநூறு 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம். ஓதலாந்தையாரின் இயற்பெயர் என்ன? ஆந்தையார் என அழைக்கப்பட்டார். ஓதலூர் என்பது என்ன? ஓதலூருங்கிறது ஊர் பெயரை குறிக்கும். ஓதலூர் எந்த நாட்டில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குட்டநாட்டில் இருந்தது.
ஓதலாந்தியார் பாட்டுகள் பெரும்பாலானவை எந்த திணையை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாலை திணையை சார்ந்தது. ஆந்தை ஆதன் தந்தை என்பதன் மருவு ஆகும். வல்சி என்பதன் பொருள் என்ன? உணவு. பொலம் என்பதன் பொருள் பொன் என்பதாகும். அடுத்த நூல் 4வது நூலா கலித்தொகை, 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. ஆற்றுதல் என்பது ஒன்று, அலர்ந்தவர்க்கு உதவுதல் என்ற வரியை பாடியவர் நல்லந்துவனார். கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் கலித்தொகை. கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கலித்தொகை எத்தனை பாடல்கள் கொண்டது? 150 பாடல்களை கொண்டது. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் ஆவார். கலித்தொகையில் எத்தனை பிரிவுகள் உண்டு? 5 பிரிவுகள் உள்ளன. நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார் ஆவார். உங்களுக்கு இந்த ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாடறிந்து ஒழுகுதல், இதனுடைய பாடலின் பொருள் இல்வாழ்வு, வறியவருக்கு உதவுதல், பாதுகாப்பு, அன்பு உடையோரை பிரியாது வாழ்தல், பண்பு, சான்றோர் வழியில் நடத்தல், அன்பு, உறவினர்களுடன் வெறுப்பின்றி வாழ்தல், அறிவு, அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல், செறிவு, முன் சொன்ன வாக்கை காப்பாற்றுதல், நிறை, மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல், நீதிமுறை, குற்றம் செய்தவருக்கு தண்டனை வழங்குதல், பொறுமை, தம்மை இகழ்வாரை பொறுத்தல், பசியால் வாடும் யாருக்கு உணவளித்தல் நமது கடமை, அளந்தவருக்கு அதாவது வறியவருக்கு நம்மை பொறுத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். மறைபொருளை காத்தல் என்னவென அழைக்கப்படுகிறது? மறைபொருளை காத்தல் நிறை என அழைக்கப்படுகிறது. கலித்தொகை 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து சில கேள்விகள். கலித்தொகையின் சில வரிகள். ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. அறிவெனப்படுவது பேதையார் சொல். இதெல்லாம் முக்கியமான வரிகள். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்ற வரியை கூறியவர் நல்லந்துவனார் ஆவார். நல்லந்துவனார் எந்த காலத்து புலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககாலம். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். நல்லந்துவனார் நெய்தல் களியில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 பாடல்கள். 8 தொகை நூலான கலித்தொகை எந்த பாக்களால் அமைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிப்பாவால் அமைந்தது. 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் கலித்தொகையாகும். கலித்தொகையும் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை, இதில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து கலித்தொகையில் 150 பாடல்கள் உள்ளன. கலிப்பா எந்த ஓசையை கொண்டது? களி குடிச்சா துள்ளி ஓடலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். கலிப்பா துள்ளல் ஓசையை உடையது. தமிழ் சான்றோர் கலித்தொகையை எவ்வாறு போற்றுவர்? கற்றறிந்தார் ஏத்தும் களி என்று போற்றுவர். அடுத்த நூல் குறுந்தொகை 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து. நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் குறுந்தொகை. குறுந்தொகையில் மொத்தம் 401 பாடல்கள் உள்ளன. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் குறுந்தொகை ஆகும். 8 தொகை நூல்களில் குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் ஆவார். வெள்ளி வீதியார் இவங்க பார்த்தீங்கன்னா சங்ககால பெண்பால் புலவர். 13 பாடல்களை வெள்ளி வீதியார் இயற்றியுள்ளார். குறுந்தொகை 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம். நல்ல என்ற அடைமொழி பெற்ற 8 தொகை நூல் குறுந்தொகை. வேலம் என்பது ஆண் யானையை குறிக்கும். பிடி என்பது பெண் யானையை குறிக்கும். நசை என்பதன் பொருள் விருப்பம். யா என்பதன் பொருள் ஒரு வகை மரம். குறுந்தொகை எத்தனை பாடல்கள் கொண்டது? 401 பாடல்கள். குறுந்தொகையின் நூல் அமைப்பு என்ன? 4 அடி சிற்றெல்லை, 8 அடி பேரெல்லை கொண்டது. குறுந்தொகையை புதுப்பித்தவர் யார்? சௌரி பெருமாள் அரங்கனார் 1915ஆம் ஆண்டு புதுப்பித்தார். நசை பெரியது உடையர் என்ற வரியை பாடியவர் பாலை பாடிய கடுக்கோ ஆவார். குறுந்தொகை 9ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து. குறுந்தொகையின் சில வரிகள். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே என்ற வரியெல்லாம் குறுந்தொகை வரிகள். குறுந்தொகையின் பெயர் காரணம் என்ன?
குறைந்த அடியளவால் பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பானால தான் குறுந்தொகை என அழைக்கப்பட்டது. குறுந்தொகையை நாம் எவ்வாறு பிரிக்கலாம்? குறுமை கூட்டல் தொகை என பிரிக்க முடியும். குறுந்தொகையின் மொத்த பாடல்கள் கடவுள் வாழ்த்துடன் 401 பாடல்கள் கொண்டது. குறுந்தொகையின் அடி எல்லை அடி வரையறை பார்த்தீங்கன்னா குறைந்தது 4 அடி, அதிக அளவாக 8 அடி கொண்டது குறுந்தொகை. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார். குறுந்தொகை 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம். குறுந்தொகையின் பாவகை ஆசிரியப்பா. சில குறுந்தொகை வரிகள்: யாரும் இல்லைதானே கள்வன் சிறு பசுங்கால ஒழுகு நீரால் பார்க்கும் குறுகு முண்டுதான் மணந்த நான்றே. இதெல்லாம் சில குறுந்தொகை வரிகள். கபிலர் பிறந்த ஊர் பாண்டி நாட்டில் உள்ள திருவாதவூர். கபிலர் நட்பு பாராட்டிய புலவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசங்க புலவர்கள். பரணர், இடைக்காடனார், ஔவை போன்றோரிடம் நட்பு பாராட்டினார். கபிலர் கடையேழு வள்ளல்களில் யாரை உயிர் தோழனாக கொண்டவர்? பாரியை. பாரியின் அவைக்கள புலவராகவும் விளங்கியவர் கபிலர் ஆவார். குறிஞ்சி திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவர் கபிலர். கபிலரது பாட்டு என்னும் தொடரே இவர் பாட்டு திறனுக்கு சான்று. கபிலரை வாய்மொழி கபிலன் என்று கூறியவர் நக்கீரர் ஆவார். கபிலரை நல்லிசை கபிலன் என்று கூறியவர் பெருங்குன்றூர் கிழாராவார். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று கூறியவர் பொருந்தில் இளங்கீரனாரவார். புலனலுக்கற்ற அந்தணாளன் பொய்யானாவிற் கபிலன் என கூறியவர் மாறாக்கோத்து நப்பசலையார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கபிலரை இவ்வாறெல்லாம் சிறப்பித்து கூறியுள்ளனர். ஒழுகு நீர் என்பதன் பொருள் ஓடுகின்ற நீர். குறுகு என்பதன் பொருள் நாரை. அடுத்த நூல் நற்றிணை. 11ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. 8 தொகையில் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் நற்றிணை. இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நற்றிணையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 400 பாடல்கள் உள்ளன. நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் நூல் நற்றிணை. நற்றிணையின் நூலமைப்பு என்ன? 9 அடி சிற்றெல்லை, 12 அடி பேரெல்லை கொண்டது நற்றிணை. நற்றிணையை தொகுத்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி ஆவார். நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நற்றிணையில் 110ஆம் பாடலை பாடியவர் போதனார் ஆவார். போதனார் பாடல் விதிவிலக்காக எத்தனை அடிகள் கொண்டது? 12 அடி பேரலைனா இவரோட பாடல் பார்த்தீங்கன்னா 13 அடி பேரல்லை கொண்டதாக விளங்கியது. நற்றிணை 11ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து. நல்மை கூட்டல் திணை இல்லது நல் கூட்டல் திணை நற்றிணை என பிரிக்க முடியும். 8 தொகை நூல்களில் முதலாவதாக அமையப்பெற்ற நூல் நற்றிணை. நற்றிணை பாடல் எண்ணிக்கை எவ்வளவு? 400 அகவற்பாக்களால் ஆனது. நற்றிணையின் அடிவரை 9 அடி சிறுமை, 12 அடி பெருமை கொண்டது. நற்றிணையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நக்கண்ணையார் இவர் ஒரு பெண்பால் புலவராவார். பெருங்கோழி நாயகன் மகள் நக்கண்ணை எனவும் கூறுவர். அடுத்தது நற்றிணை 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம். நற்றிணையின் சில வரிகள்: அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் மறுகால் உழுத ஈரச் செருவின் வித்தொடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் யானர் ஊற நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனை சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தார் புன்கொன் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இதெல்லாம் சில வரிகளாகும். அரி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா நெற்கதிரை குறிக்கும். செரு என்பது வயலை குறிக்கும். யானர் என்பது புது வருவாயை குறிக்கும். வட்டி என்பது பனையோலை பெட்டியை குறிக்கும். மிளை என்பது ஊர் பெயரை குறிக்கும். மிளைகிலான் நல்வேட்டனார் பாடல்கள் இடம்பெற்ற நூல்கள் நற்றிணையில் 4 பாடல்கள், குறுந்தொகையில் 1 பாடல். நல் என்ற அடைமொழி கொண்ட நூல் நற்றிணை. நற்றிணையின் அடி எல்லை 9 அடி சிற்றலை, 12 அடி பேரெல்லை கொண்டது. நற்றிணையை பாடியவர் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 275 பேர் பாடியுள்ளனர். அடுத்த நூல் 10 புதிய புத்தகம் தமிழ் புத்தகம் 11ஆம் வகுப்பிலிருந்து. இமயவரம்பன் நெடுஞ்சேரநாதன் பெற்றோர்
உதியன் சேரலாதன் வேண்மா. பதிற்றுப்பத்தின் 2ஆம் பத்தில் யார் சிறப்பை பற்றி கூறுகிறது? இமயவர்மன் நெடுஞ்சேரலாதான். இதை இயற்றியவர் குமட்டூர் கண்ணனார். 2ஆம் பத்தை இயற்றியவர். ஏமம் என்பதன் பொருள் பாதுகாப்பு, பதி என்பதன் பொருள் நாடு, யானர் என்பதன் பொருள் புது வருவாய். சேர மன்னர்களின் 10 மன்னர்களை பற்றி கூறும் நூல் எந்த நூல்னா பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து எந்த திணையில் பாடப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாடான் திணையில். பதிற்றுப்பத்தில் எந்த பகுதி கிடைக்கவில்லை? முதல் 10ம் கடைசி 10 பாடல்களும் கிடைக்கவில்லை. பதிற்றுப்பத்தில் பாடலுக்கு தலைப்பு எவ்வாறு தரப்பட்டது? பாடலில் வரும் சிறந்த சொற்றொடர் தலைப்பாக தரப்பட்டது. குமட்டூர் கண்ணனார் பரிசு பெற்ற பகுதிகள். உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியையும் பெற்றார் அந்த 10ஐ பாடி. அடுத்த நூல் பரிபாடல். 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம். பரிபாடல் எந்த நூல்களில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. ஓங்கு பரிபாடல் என்ற பெருமையை உடைய நூல் பரிபாடல். பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன என்று உரையாசிரியர்கள் கூறுகின்றனர்னு பார்த்தீங்கன்னா 70 பாடல்கள் உள்ளன. பரிபாடலில் தற்போது கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 24. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல என்ற வரியை பாடியவர் கீரந்தையார். நெருப்பு பந்தாய் குளிர்ந்த பூமி என்ற அறிவியல் செய்தியை கூறும் நூல் பரிபாடல். ஊழி என்பதன் பொருள் யுகம், ஊழ் என்பதன் பொருள் முறை, தன்பெயல் என்பதன் பொருள் குளிர்ந்த மழை, பீடு என்பதன் பொருள் சிறப்பு, ஈண்டி என்பதன் பொருள் செறிந்து திரண்டு. பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹபிள். நிரூபித்த ஆண்டு 1924. 1300 ஆண்டுகளுக்கு முன்னரே அண்டப்பகுதியை பற்றி எழுதியவர் மாணிக்கவாசகர் ஆவார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் என்று கூறியவர் மாணிக்கவாசகர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழர்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை எந்த நூலின் மூலம் அறிய முடியும்னா சங்க இலக்கியத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 8 தொகை நூல்கள் ரிலேட்டடாக எல்லா இதுவும் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.